இது எல்லாமே அந்த நிர்வாகியோட வேலை தானே தெளிவா தான் தெரியுது. அவன் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஆளு பண்ண ஏற்பாடு தான் இது எல்லாம்ன்றது தெரியல. அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க அந்த பணக்காரங்க யாருன்னு கேட்டதுக்கு அவனோட சொந்த தங்கச்சி தான், அவ பேர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். மல்லியோட அண்ணன் பாபு அந்த ஃபேமிலி பத்தி விசாரிக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போனான். அவங்க உண்மையிலேயே நல்ல குடும்பம் அப்படி இப்படின்ற எல்லா செய்தியும் சொன்னான். ஒரே ஊர்க்காரங்க அப்படின்றதும் அந்த நிர்வாகியோட தங்கச்சின்றதையும் அந்த ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையா? இல்ல அந்த ஃப்ரெண்டும் அந்த நிர்வாகியோட கைக்கூலியா? நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மல்லிக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நேத்து என்ன கோயில பார்த்தாங்க, அன்னைக்கு பொண்ணு பார்க்கவும் வந்தாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க. ஒருவேளை என்ன கோவில்ல அவங்க பார்க்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்ற வரைக்கும் கொஞ்சம் கேள்விகளை கேட்கறாங்க தான். ஆனா மல்லி கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நாகலட்சுமிக்கு நேரமே இல்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க 20 லட்சம் அவ புத்தியவே மாத்திருச்சு. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிக்கல்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் நாகலட்சுமி. உண்மை என்னன்னு தெரியும் போது நாகலட்சுமி தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றத புரிஞ்சுப்பாளா இல்லையானே தெரியல. மல்லி இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிப்பாங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மல்லியோட நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க விஜயோட வீட்டுல வெண்பா பெரிய பஞ்சாயத்தே பண்ண ஆரம்பிச்சிட்டா. தனக்கு அம்மா வேணும், கண்டிப்பா வேணும்னு விஜய் கிட்ட உறுதியா பேச ஆரம்பிச்சதும் இந்த விஷயத்துல இருந்து எப்படி வெண்பாவை வெளியே கொண்டு வரது அப்படின்னு தீர்க்கமா யோசிச்சாரு. வெண்பா கேக்குற மாதிரி ஒரு அம்மாவை கொண்டு வரதுக்கு அவருக்கு துளியும் விருப்பம் இல்ல. ஆனா அதே நேரத்துல வெண்பாவையும் சமாதானப்படுத்தி ஆகணும். அதுக்கு என்ன வழி? யாராவது ஒருத்தர் நடிக்கிறவங்களா இருக்கணும். தனக்கு அம்மா வேணும் அம்மாவை நினைச்சுட்டு இருக்க வெண்பா அவங்கள பார்த்தாலே வெறுக்கணும், அம்மான்ற வார்த்தையை கேட்டாலே வெறுக்கணும், அப்பா மட்டும்தான் உலகம்னு அவ நினைக்கணும். அதுக்கு சரியான ஆள் ஒருத்தர் வேணும் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா கிட்ட நேரா உதவிக்கு வந்துட்டாரு விஜய். கூடவே லாயர் வித்யாவும் வந்திருந்தாங்க. அன்னபூர்ணி அம்மாட்ட பேசும்போது என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும், ஆனா அந்த அம்மானா என் பொண்ணுக்கு பிடிக்க கூடாது, வரவங்க 2 மாசமோ 3 மாசமோ வீட்டுல இருந்தா போதும், அதுக்குள்ள அம்மான்ற வார்த்தையை கேட்டாலே என் பொண்ணுக்கு பிடிக்காம போகணும், நான் மட்டும்தான் உலகம் நினைக்கணும் அப்படின்ற தன்னுடைய எல்லா நிபந்தனைகளையும் சொல்லவும் அன்னபூர்ணி அம்மாவுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கேட்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு யாரு வருவா சொல்லுங்க? நீங்க சொல்றது கேட்கறதுக்கு எனக்கே தலை சுத்துது. நீங்க கேட்கிற மாதிரி யாராவது ஒத்து வராங்களா இல்லையான்றத முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா விஜய் சொன்னதுக்கு கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. அன்னபூர்ணி அம்மாவோட மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மல்லி தான் அதுக்கு சரியா இருப்பா. அவளுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்துல இவங்க கேட்டதை செஞ்ச மாதிரி இருக்கும்னு கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா மல்லியோட வாழ்க்கை தான் வேறு விதமா மாறிக்கிட்டு இருக்கு. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் தடபுடல கோயில நடந்துகிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக நாகலட்சுமிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. கேட்ட பணம் கைக்கு வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் தான் அவன் மனசுக்குள்ள பெருசா இருந்துச்சு. வாயை விட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டா. முகத்துல நெருங்கிட்டே இருக்குது, நாங்க கேட்டிருந்தோமே அப்படின்னு சொல்லவும் 10 லட்ச ரூபாய் பணத்தை கையில கொடுத்துட்டு பாண்டு பத்திரத்துல கையெழுத்தும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்கறது என்ன ஏதுன்னு தெரியாம முட்டாள்தனமா அந்த கையெழுத்தையும் போட சொல்லிட்டா நாகலட்சுமி. கொண்டாட்டி சொன்னதை பாபுவும் அப்படியே செஞ்சுட்டாரு. அந்த பள்ளி நிர்வாகி அங்க வரத்துக்கு முன்னாடி பத்திரத்துல, அதுவும் வெத்து பத்திரத்துல கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.